காரசாரமான மட்டன் ஹார்ட் லிவரில் செய்கிற ஒரு டேஸ்டியான பெப்பர் ஃப்ரை ரெசிபியை பார்க்கலாம். இது செய்யறதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி திருவல், பூண்டு திருவல், கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். ஹார்ட் லிவர் பீசஸை ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணாமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கரம் மசாலா பொடி, கொஞ்சமாக உப்பு, இது மூணுத்தையும் சேர்த்து அதில் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க இந்த பீசஸை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2-3 ப்ரெஷர் விட்டு வேக வச்சுக்கலாம். வெந்ததுக்கப்புறம் அதில் இருக்க கறி துண்டுகளை தனியாக எடுத்துட்டு அந்த தண்ணியை சூப் மாதிரி கொதிக்க வச்சு அதை குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா சளி இரும்பலுக்கு ரொம்ப நல்ல ரிலீஃப் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 5-6 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் சோம்பை போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, இஞ்சி திருவல், பூண்டு திருவல், 2 பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணது, இது எல்லாத்தையும் சேர்த்து கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சப்பொடி, கொஞ்சமாக காரத்துக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் இதையும் சேர்த்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட போகிறோம். இதில் காரம் எல்லாமே சேர்த்ததுனால குயிக்காகவே வதங்கி வந்துடும். ஒரு 10 நிமிஷத்தில் வெங்காயம், தக்காளி எல்லாம் வெந்து நல்லா சாஃப்டானதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க கறி துண்டுகளையும் இதில் சேர்த்துடலாம். இது எல்லாம் சேர்த்து இதில் இருக்க பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வரத்துக்கு ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அது வரைக்கும் இதை தட்டு போட்டு மூடி நல்லா வேக வச்சுக்கலாம். நடுவில் கொஞ்சமாக திறந்து அதை நல்லா பரட்டி விட்டுக்க போகிறோம். கடைசியாக நம்ம இதில் சேர்க்க போகிறது மிளகுத்தூள். ஒரு 1-2 டீஸ்பூன் இருக்க அளவுக்கு மிளகை இடித்து நம்ம அதாவது ரொம்ப சாஃப்டாக பவுடர் மாதிரி அதை அரைச்சி சேர்க்க வேண்டாம். ஒன்றும் பாதியமாக இதை இடித்து வச்சுக்கிட்டு இதில் சேர்த்தா தான் மிளகோட டேஸ்ட் அதோட க்ரன்ச்சினஸோட இந்த பெப்பர் ஃப்ரை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பெப்பரையும் சேர்த்து நல்லா பெரட்டி கொடுத்துடலாம். எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதில் கார்னிஷ் பண்ணிவிட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி இது மாதிரி டிஃபன் ஐட்டத்துக்கும், ரைஸ், சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்டியான இந்த மட்டன் ஹார்ட் லிவர் தொக்கு செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க. இந்த டிஷ்ஷை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம வண்ணக்களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.